திருமூலர் 250வது பாடல். இந்த பாடலில் திருமூலர் இரண்டு முக்கியமான கருத்துக்களை சொல்லுகின்றார். ஒன்று, பகிர்ந்து உண்ண வேண்டும் என்பதும், இரண்டாவது தர்மம் செய்ய வேண்டும் என்பதையும் குறிப்பிடுகின்றார். இப்பொழுது இந்த பாடலை பார்ப்போம். ஆர்க்கும் இடிமின் அவரிவர் என்னன்மின், பாத்திரின் துண்மின் பழம்பொருள் போற்றன்மின், வேட்கையுடைர் விரைந்தொல்லை உண்ணன்மின், காக்கை கரைந்துண்ணும் காலம் அறிமினே. திரும்ப அந்த பாட்டலை பார்த்தால், ஆர்க்கும் இடிமின் அவரிவர் எண்ணன்மின், பாத்திரின் துண்மின் பழம்பொருள் போற்றன்மின், வேட்கை உடையீர் விரைந்தொல்லை உண்ணமின், காக்கை கரைந்துண்ணும் காலம் அறிமினே. இந்த பாடலுடைய விளக்கத்தை பார்த்தோம்னு சொன்னால், அவர்கள் இவர்கள், பிடித்தவர் பிடிக்காதவர், உறவினர் வேற்றார் என்று எந்தவித ஒரு பாகுபாடும் இல்லாமல் உணவை அனைவருக்கும் கொடுத்து உண்ண வேண்டும் என்று சொல்லுகின்றார். அது மாத்திரமல்ல, நம்ம சாப்பிடுவதற்கு முன்பாக பசியோடு யாராவது வருகின்றார்களா என்று பார்த்துவிட்டு பிறகு சாப்பிட வேண்டும். அதாவது ஒரு பசியோடு இருக்கின்றாரா என்பது முன்னுரிமை செய்யப்படுத்தப்பட வேண்டும். பசியாக ஒருவரை வைத்துக்கொண்டு நாம் சாப்பிடக்கூடாது என்பது இந்த பாடல் சொல்லுகின்றார். அதே போல சாப்பிடாமல் வைத்த பழைய உணவை மீண்டும் சேமித்து வைக்காமல் அதை பசியோடு இருப்பவருக்கு கொடுத்து விட வேண்டும் சொல்லுகின்றார். இது என்னென்று பார்த்தோம் என்று சொன்னால், சில வேளைகளிலே உணவை நாங்கள் நாளைக்கு அல்லது காலைக்கு அல்லது மதியத்துக்கு என்று சொல்லி சாப்பாட்டை எடுத்து வைப்போம். அதே நேரத்தில் இன்னும் ஒருவர் பசியாக இருப்பார். ஒருவரை பசியாக வைத்து கொண்டு இன்னும் ஒரு நேரத்துக்கு சாப்பாட்டை வைக்கக்கூடாது என்று சொல்லுகின்றார். பசியாக இருப்பவருக்குத்தான் சாப்பாட்டை கொடுக்க வேண்டும். நாளைக்கோ நாளை காலைக்கோ ஏதோ விதத்தில் சாப்பாடு நம்முடைய கைக்கு வரும் என்று சொல்லுகின்றார். அதனால்தான் சாப்பிடாமல் வைத்த பழைய உணவை சேமிக்காமல் அதை உடனே பசியோடு இருப்பவருக்கு கொடுத்து விடுங்கள். உணவின் மேல் அதிக ஆசை வைக்காமலும் பசியோடு இருக்கும்போது அவரவருடைய தேவைக்கு ஏற்ப கொடுத்து வேகமாக சாப்பிடாமல் இருக்கவும் இந்த பாட்டு சொல்லுகின்றது. அதனால தான் சொல்லுகின்றார், முக்கியமான உதாரணமாக, காக்கை பசியோடு இருக்கும்போதும் கரைந்து கூப்பிட்டு மற்ற காகங்கள் வந்தபின் ஒன்றாக கூடி உண்பதை கண்டு அடுத்தவருக்கும் உணவை கொடுத்து சாப்பிட வேண்டும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்றார். மனிதர்கள் பசியாக இருக்கும்போது கூட பகிர்ந்து சாப்பிட வேண்டுமென்று சொல்லுகின்றார். விரைவாக சாப்பிடாமல் பகிர்ந்து சாப்பிட வேண்டும் என்றும் எப்போ பசியோடு இருக்கும் பொழுது கூட. அதனால தான் காக்கையை பற்றி அவர் சொல்லுகின்றார். காக்கை பசியாக இருக்கும் பொழுது கூட அது கரைந்து மற்ற காகங்களையும் கூப்பிட்டு சாப்பிடும். இது இந்த பாடலுடைய சுருக்கமாக இருக்கின்றது. ஆர்க்கும் இடிமின் அவரிவர் எண்ணன்மின், பாத்திரின் துண்மின் பழம்பொருள் போற்றமின், வேட்கையுடையீர் விரைந்தொல்லை உண்ணன்மின், காக்கை கரைந்துண்ணும் காலம் அறிமினே. இந்த பாடலை கொஞ்சம் இன்னும் வேறு விஷயங்களோடு சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால், சைவ சித்தாந்தத்தின் ஆழமான ஞானியாக விளங்குகின்றவர் திருமூலர் தனது திருமந்திரம் என்னும் மாபெரும் ஆன்மீக நூலிலே மனித வாழ்வை உயர்த்தும் பல்வேறு நெறிகளை எடுத்துரைத்துள்ளார். திருமந்திரம் என்பது வெறும் தத்துவ நூல் மட்டுமல்ல, வாழ்வியல் வழிகாட்டும் பொக்கிஷமாகும். அதில் இடம்பெறுகின்ற இந்த 250வது பாடல் இரண்டு முக்கியமான சமூக மற்றும் ஆன்மீக நெறிகளை வலியுறுத்துகின்றது. ஒன்று, பகிர்ந்து உண்ணுதல். உணவை தனக்கென்னை மட்டும் வைத்துக் கொள்ளாமல் பிறரோடு பகிர்வது. இரண்டாவது, தர்மம் செய்வது. பிறருக்கு உதவுதல்,
பொருள் கொடுப்பது, சேவை செய்வது, கருணை காட்டுதல் என்பதாகும். திருமூலருடைய இந்த 250வது பாட்டு சுருக்க அர்த்தம் என்னவென்றால், உண்டுண்பான் ஒப்ப பிறருக்கும் உணவளி கொடுப்பான் உயிருக்கு உயிரானான். உண்டுண்பான் ஒப்ப பிறருக்கும் உணவளி கொடுப்பான் உயிருக்கு உயிரானான். அதாவது தனக்கே உண்டு மகிழ்பவன் மட்டுமல்ல, பிறருக்கும் உணவளிப்பவனே உண்மையில் மனிதன். பிறருக்கு உணவு உதவி அளிப்பவன் இறைவனின் மனதிற்கு அருகிலே வாழ்கின்றவன். முதலாவது பகிர்ந்து உண்ணும் நெறி, பகிர்வின் தத்துவம். பகிர்வு என்பது பொருள், உணவு, உடை, அறிவு, நேரம் ஆகிய எதுவாக இருந்தாலும் அது நம்முடைய உயிரின் அடிப்படை நெறியை வெளிப்படுத்தும் செயல். உணவு என்பது உயிருக்கு அவசியமான ஒன்று. அதனால் உணவை பகிர்வது உயிர் பசியை தீர்க்கும் பரிசுத்தமான தர்மமாகும். திருமூலர் பார்வையில் பகிர்வது அன்பின் வெளிப்பாடு. பகிர்வது நம் உள்ளத்தில் இருக்கும் சுயநலத்தின் சுவர்களை உடைக்கும். பகிர்வது இறைவன் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை மற்ற உயிரோடு பகிரும் வழி. பகிர்வின் வழியாக ஆன்மீக பலங்கள் எவை? புண்ணியம் பெருகும். பகிர்வது நம்முடைய எதிர்கால வாழ்க்கையிலும் நல்லதை தரும். பாவம் குறையும். சுயநலமாக வைத்து கொண்ட பாவத்தை பகிர்வு நீக்கும். மன அமைதி. பகிர்வது மனதிலே நிம்மதியை, திருப்தியை தரும். இந்த கதையை பாருங்கள். அன்னதானம் செய்த அரசன். பழைய காலத்தில் அன்னதானம் சக்கரவர்த்தி என்று அழைக்கப்பட்ட ஒரு அரசன் இருந்தான். அவனுடைய ராஜ்யத்தில் யாரும் பசியால் வாடாதபடி அரண்மனை வாசலிலே அன்னசாலை வைத்திருந்தான். அங்கு தினமும் காலை, மதியம், மாலை பட்டினியோடும் இருக்கின்றவர்களுக்கும் பயணிகளும் யாசகர்களும் விவசாயிகளும் வந்து சாப்பிட்டு செல்லுவார்கள். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஒரு முனிவர் வந்து கேட்டார், மகாராஜா, நீ எவ்வளவு அன்னதானம் செய்வதன் காரணம் என்ன? அரசன் அமைதியாக சிரித்தான். நான் சிறுவனாக இருந்தபோது ஒரு நாள் காட்டில் வழி தவறி பசியால் வாடினேன். அப்போது ஒரு ஏழை வயதான அம்மாள் எனக்கு பாதி ரொட்டியை தந்தாள். அந்நாளில் எனது உடலும் மனமும் நிறைந்தது. அந்நாள் முதல் என் வாழ்நாள் நோக்கம் யாரும் பசியால் வாடக்கூடாது என்பதே. ஒரு சிறிய பகிர்வும் மற்றொருவரின் வாழ்வில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். பகிர்வு நினைவில் நிலைத்து பல மடங்கு நன்மையை தரும். இரண்டாவது பகுதி தர்மத்தின் முக்கியத்துவம். தர்மத்தின் பொருள். தர்மம் என்பது சட்டப்படி கடமை என்பதல்ல. அது அன்பும் கருணையும் கலந்து செய்யும் செயல். தர்மம் பல வடிவங்களிலே செய்யலாம். பொருள் தர்மம், அதாவது பணம், உணவு, உடை கொடுப்பது. சேவை தர்மம், நோயாளிகள், முதியோர், ஆதரவற்றோர், அனாதைகள் இவர்களுக்கு சேவை செய்வது. அறிவு தர்மம், படிக்க முடியாதவர்களுக்கு கல்வி கற்பித்தல். ஆன்மீக தர்மம், நல்ல வழியில் நடத்துதல், மன நிம்மதி அளித்தல். தர்மத்தினுடைய பலன்கள்: சமூக நலன், வறுமையும் துன்பமும் குறையும், மனித உறவு வளர்ச்சி, அன்பும் நம்பிக்கையும் பெருகும், இறையருள். தர்மம் இறைவனின் மனதிற்கு நேராக செல்லும் பாதை. தர்மத்தினுடைய பலன், அதை பற்றி பார்க்க இந்த கதையை பாருங்க. ஒரு செல்வந்தன் இருந்தான். அவன் மிகவும் கஞ்சன். யாருக்கும் உதவி செய்யாது தன்னுடைய செல்வத்தை தானே சேர்த்து கொண்டு வாழ்ந்தான். ஒரு நாள் அவனது வீட்டில் தீப்பிடித்தது. எல்லா செல்வமும் சாம்பலானது. அவன் பட்டினியோடு அலையும் நிலையில் ஒரு நாள் ஒரு கிராமத்துக்கு சென்றான். அங்கே ஒரு ஏழை விவசாயி அவனை பார்த்து தன் சோற்றை பகிர்ந்தான். செல்வந்தன் ஆச்சரியப்பட்டு கேட்டான், நீ இவ்வளவு ஏழையாக இருந்தும் உன் சோற்றை பகிர்வது எப்படி? விவசாயி சிரித்து சொன்னான், நான் தர்மம் செய்வது நாளை எனக்கு துன்பம் வந்தால் யாரோ பகிர்வார்கள் என்ற நம்பிக்கையால். அந்த நிமிடம் செல்வந்தனின் மனம் மாறி மீண்டும் செல்வம் கிடைத்த போது பெரும் அன்னதானம் செய்து வந்தான். பகிர்வும் தர்மமும் சேர்ந்த வாழ்க்கை. பகிர்வும் தர்மமும் ஒரே நாணயத்தின் இரு பக்கங்கள் போல. பகிர்ந்து உண்ணுதல் உடல் பசியை தீர்க்கும். தர்மம் செய்வது மனமும் ஆன்மாவும் பசியை தீர்க்கும். பழமையான இலக்கிய மேற்கோள்களை பார்க்கின்ற பொழுது
திருக்குறளில் அன்னதானத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் ஒல்லாது ஒழிக்கும் பொருள். குறள் 213. இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் இல்லாது ஒழிக்கும் பொருள். குறள் 213. பகவத்கீதை அத்தியாயம் 3:13 பகிர்ந்து உண்ணுவோர் பாவத்திலிருந்து விடுபடுவார்கள். புராண கதையை பார்த்தால் மகாபாரதத்தில் யுதிஷ்டிரன் எப்போதும் அன்னதானத்தில் முன்னிலையாக இருந்தார். அவரது அன்னசாலை யாரும் பசியுடன் செல்லாது இருக்க இடம் அளித்தது. இன்று நம் நகரங்களில் தொழில்நுட்ப வளர்ச்சி அதிகமாக இருந்தாலும் பசியும் வறுமையும் நீங்கவில்லை. வீட்டில் இருக்கும் உணவை வீணாக்காமல் பசி உள்ளோருக்கு பகிர்ந்து கொடுப்பது நல்லது. மாத வருமானத்தில் ஒரு சிறிய பகுதியை சமூக நலனுக்கு செலவிடுவது, அறிவும் திறமையையும் பகிர்ந்து மற்றாக்களோடு மகிழ்ச்சியோடு வாழ்வது. திருமலுடைய பாடல் 250 நமக்கு சொல்லுகின்ற செய்தி, உணவை பகிருங்கள், தர்மத்தை செய்யுங்கள், அது உங்கள் உயிருக்கும் ஆன்மாவுக்கும் சமூகத்துக்கும் வளம் தரும். பசி தீர்ப்பது உடலுக்கு உயிருக்கு உன்னதம் அளிக்கின்றது. தர்மம் செய்வது மனதுக்கும் ஆன்மாவுக்கும் உயிர் அளிக்கின்றது. நன்றி.